ஹாய் சுட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அவன் மீது ராஜாவுக்கு ரொம்ப பிரியம். காடுகளில் வேட்டையாடுறதுல இளவரசனுக்கு மிகுந்த ஆசை இருந்துச்சு. அந்த மாதிரியே வேட்டையாடி துஷ்ட மிருகங்களெல்லாம் கொண்டுட்டு வந்தான். கனவுகளின் ராஜாவுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்துச்சு. தன் மகனை சிங்கம் ஒன்று கொன்னதா ஒரு நாள் கனவு கண்டான். உடனே அவனுக்கு பயம் ஏற்பட்டது. இனி வேட்டையாட போகக்கூடாதுன்னு இளவரசனுக்கு உத்தரவிட்டான். இளவரசனுக்காக புதிதாக ஒரு மாளிகை கட்டி அதில் இளவரசன் வசிக்கும்படி ஏற்பாடு செய்தான். இதை விட்டு இளவரசன் எங்கு போகாதபடி காவல் வச்சான். அந்த மாளிகையில் இளவரசனுக்கு வேண்டிய சகல வசதிகளையும் செய்ய உத்தரவிட்டான். மாளிகையின் சுவர்களில் காட்டு மிருகங்களின் சித்திரங்களை மாட்டி வச்சான். அந்த படங்களில் சிங்கத்தின் சித்திரம் ஒன்றும் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த சிங்க சித்திரத்தை வெகு நேரமாக கவனமாக பார்த்தான் இளவரசன். பார்க்க பார்க்க அவனுக்கு கோபம் பொங்கியது. கடைசியில் அதை பார்த்து, அட கெட்ட மிருகமே, உன்னால் தானே நான் வெளியே எங்கும் போக முடியாதபடி இங்கேயே அடைபட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சிங்க சித்திரத்தை கையால் ஓங்கி குத்தினான். அவன் குத்திய வேகத்தில் படத்திலிருந்து ஒரு ஆணி இவன் கையில் பாய்ந்தது. அதனால் அவன் ரத்தத்தில் விஷம் ஏறி இறந்து போயிட்டான். இதிலேருந்து என்ன தெரியுது? நம்ம ஏதோ ஒன்று நடக்கும்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். ஓகே ப்ளீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.